தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசை சமக்கிர சிக்ஷா அபியான் என்பது குழந்தைகளின் கல்வி அறிவாற்றலை இன்னும் மேம்படுத்துவதற்காக மாடர்னைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆக அதுக்கு என்று ஒரு தனி மேம்பாடு உடைய கல்வி திட்டம் அது. அந்த கல்வி திட்டத்திற்கு என்று ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். அந்த கல்வி திட்டத்திற்கு என்று அது ஒரு புதிய திட்டம். அந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கான நிதியை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்வது சரியல்ல. அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டம் எதற்காக அறிமுகப்படுத்தியதோ அதற்காக அந்த திட்டத்தில் உள்ள நல்லவற்றை பயன்படுத்த வேண்டும். ஏதோ அரசியலுக்காக நான் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல. இவர்களின் ஒவ்வொரு நகர்வும் மாணவர்களை பாதிக்கிறது என்பதுதான் எனது கருத்து. இல்லை, புதிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதத்தை பற்றி மாத்திரம் பேசலை. புதிய கல்விக் கொள்கை தாய்மொழியை பேசுகிறது. இன்னைக்கு தாய்மொழி கல்வியை தான் புதிய கல்விக் கொள்கை ஆதரிக்கிறது. ஆனால் தமிழகத்தில் உள்ள அத்தனை பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் ஹிந்தி கற்பிக்கப்பட்டு அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே மறுக்கப்பட்டு இன்னைக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் கூட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, பிரெஞ்சு மொழியை அரசாங்க பள்ளி மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இப்போ நம்ம நாட்டில் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆக நாங்கள் எங்களுக்காக எங்கள் கொள்கைக்காக குழந்தைகளின் எதிர்காலத்தை நாங்கள் கேள்விக்குறியாக்குவோம் என்று சொல்வது சரியல்ல. இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ் மொழிக்கு கொடுத்திருக்கின்ற மரியாதையை போல இங்கே உள்ளவர்கள் கூட கொடுக்கவில்லை என்பதுதான் எனது கருத்து. நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பொறுப்பான பதவியை விட்டுவிட்டு பொறுப்பு கேட்டு இங்கே வரல. நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தால் கூட மகிழ்ச்சியாக தான் எனது பணியை ஆற்றுவேன். எனக்கு என்னை இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு சென்ற கட்சிக்கு நன்றியுணர்வோடு இந்த கட்சிக்கு உழைக்க வேண்டும் என்று இன்னும் 5 வருடம் கவர்னராக இருந்திருக்கலாம், எனக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பை தந்திருப்பார்கள். ஆனால் நான் என் கட்சிக்கு உழைக்க வேண்டும், என் மாநிலத்திற்கு உழைக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சி மீது இருக்கும் பாசத்தினால், தமிழ் மக்கள் மீது இருக்கும் பாசத்தினால் நான் வந்திருக்கிறேன். அதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். இல்லை, அதனால தான் இப்போ அவங்களா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்தி பிரச்சார சபை ஏற்படுத்தி கொடுப்பதை போல மக்கள் விரும்புகிறார்கள். இல்லை, நாம் அதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் விரும்பலைன்னா இப்போ பரவாயில்ல. இன்னைக்கு பரந்துபட்ட வாய்ப்புகள், இன்னொரு மாநிலத்தில் போய் பணியாற்ற வேண்டும். ஆக அப்படி பணியாற்றும் போது அவர்களுக்கு ஹிந்தி தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு நாள் ஹிந்தி பிரச்சார சபாவுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன். 20 இளைஞர்கள் அங்கே ஒரே நேரத்தில் பயிற்சிக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னது, ஒரு மிகப்பெரிய கார் நிறுவனத்தில் நாங்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்டோம், 3 to 4 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனால் எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுன்ன உடனேயே எங்களது பணியாணை திருப்பி பெறப்பட்டது. அதனால் 20 பேர் சேர்ந்து இது நடந்தது. 20 பேர் சேர்ந்து படிக்க வந்திருக்கோன்னு சொன்னாங்க. அதனால் குழந்தைகளின் நான் மறுபடியும் சொல்கிறது, இன்னொரு மொழி கற்றுக்கொள்வதால் தமிழ் மொழியின் மாண்பு குறைக்கப்படவில்லை. தமிழ் தான் நமது உயிர், தமிழ் தான் நமது வாழ்வு, தமிழ் தான் நமது வாழ்க்கை, தமிழ் தான் நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறது. நம் ஊனோடும் உயிரோடும் இருப்பது தமிழ் தான். ஆனால் இன்னொரு மொழியை பற்றி கற்றுக்கொள்வதில் அந்த தமிழ் தாய் நிச்சயமாக மறுக்க மாட்டாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் எல்லா வாய்ப்புகளையும் பெற வேண்டும் என்று தான் தமிழ் தாய் நினைப்பாள்.